ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை ஆராதனை வேளைக்கும் வந்திருக்கிறவங்க யாவரையும் ஒரு விசை கூட நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். கடந்த நாட்கள் முழுவதும், வாரம் முழுவதும் தேவன் நம்மளை கண்ணின் மணியை போல பாதுகாத்து தேவன் நம்மளை நடத்தினதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். இந்த வருஷம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார் என்பதாய் தேவன் நமக்கு வாக்கு கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஆமென். இந்த வார்த்தையை கொடுத்து தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். நம்முடைய தடைகளை எல்லாம் அவர் அகற்றுவதற்கு, நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்கு அவர் உண்மையுள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் சில காரியங்கள் நடைபெறாதபடிக்கு அநேக தடைகள் இருக்கிறது நம்ம நினைக்கலாம். அந்த தடைகளை எல்லாம் மாற்றி போடுவதற்கு என் ஆண்டவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், அவர் நம்முடைய தடைகளை நீக்கி போடுவார். ஆமென். ஆமென். நம்மளுடைய ஆண்டவர், நம்முடைய தேவன், நம்முடைய இயேசு நம்முடைய தடைகளை என்ன செய்வார்? நீக்கி போடுவார். பரிசுத்த ஆவியானவர், நமக்கு இன்றைக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தடைகளை நீக்கி போடுவார் என்று பார்த்தோம். ரெண்டாவது, நமக்கு முன்பதாக இருக்கிற சில காரியங்களை நாம் என்ன செய்யணும்? அகற்றணும், நம்மளை விட்டு விலக்கணும். அந்த தடைகளை நம்ம விட்டு விலக்க வேண்டும் என்று நம்ம என்ன செய்தோம்? நம்ம பார்த்தோம். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம வாசிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், தடைகளை நீக்கி போடுகிறார், அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி என்கிறத வச்சு தான் கடந்த வாரத்தில் நாம் நம்மளை விட்டு, நமக்கு தடையாக இருக்கிற காரியங்களை விட்டு என்ன செய்யணும்? விலக வேண்டும் என்று நாம் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். இன்றைக்கு வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பதாக போவார். வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். யார் கடந்து போவார்? நாம கடந்து போக வேண்டும். சில காரியங்களை விட்டு நாம் கடந்து போக வேண்டும் என்பதை குறித்து தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. வாசலால் உட்பிரவேசித்து நாம் என்ன செய்யணும்? கடந்து போவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. சில காரியங்கள் நமக்கு, சில வாசல்கள் பூட்டப்பட்டு இருக்கலாம், சில வாசல்கள் நமக்கென்று திறக்கப்பட்டு இருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கென்று எந்த வாசலை தேவன் திறந்திருக்கிறார் என்பதை நம் ஆவிக்குரிய விதத்திலே அறிந்து அந்த வாசலின் வழியாய் நம்ம உட்பிரவேசித்து இந்த பழைய காரியங்களை விட்டு நம்ம என்ன செய்யணும்? கடந்து போக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம சில நேரத்தில் நம்ம தடைகளை நம்மளை விட்டு அகற்றினாலும் சில இடத்துல நாம் என்ன செஞ்சிடுவோம்? அப்படியே இருந்துருவோம். ஏன்னா நம்ம அப்படியே பழகிட்டோம். இவ்வளோ நாளாக அந்த காரியங்களை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? பழகிட்டோம். அதனால அதே இடத்துல என்ன செஞ்சிருவோம்? இருந்துருவோம். இருந்துக்கிட்டே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்தா அது கொஞ்சம் கடினம்தான். அதனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை ரொம்ப தெளிவாக நமக்கு அவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம சில காரியங்களை விட்டு என்ன செய்யணும்? கடந்து போக வேண்டும். நம்ம சில காரியங்களை விட்டு எழும்பி அதை விட்டு தூர போக வேண்டும். அப்போ தான் கர்த்தர் நம்மளை என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை இதுக்கு ஆதாரமாய் நாம் எடுத்து இன்றைக்குரிய செய்தியை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் ஒளித்தது. ஆமென். ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி. ஆமென். உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல்
உதித்தது அப்படின்னு சொல்லி இதுக்கு ஆதாரமாக இந்த வசனத்தை எடுத்து தியானிக்க தேவன் உதவி செய்வாராக. நம்ம சில சூழ்நிலையில் சோர்ந்து போய் தோல்வியுற்று, ஆமாம், நம்ம நீண்ட நாட்களாய் போராடி களைத்து போய் என்ன செய்யலாம், சில இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய எண்ணங்களிலே நமக்கு இப்படி தான் லைஃப் போல் இருக்குது, இங்கே தான் நமக்கு லைஃப் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், சில எண்ணங்கள் நம்ம மைண்டில் செட் ஆகிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக தேவனுடைய ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எழும்பி பிரகாசி. ஆமென், ஹல்லேலூயா. உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, உன்னுடைய நேரம் வந்தது, உன்னுடைய காலம் வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உனக்கென்று நான் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறக்கூடிய நாட்கள் வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ கர்த்தருடைய மகிமை யார் மேலெல்லாம் இருக்கிறதோ, ஆமென், யார் மேலெல்லாம் கர்த்தருடைய கண்கள் படுகிறதோ, ஆமென், ஹல்லேலூயா, யார் மேலெல்லாம் கர்த்தருடைய கிருபை இருக்கிறதோ அவங்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆமென். அதுதான் இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தமே தேவன் நமக்கு கொடுத்தது. ஆமென். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ பெரிய காரியங்களை செய்வாய். ஆமென். நீ மென்மேலும் பலப்படுவாய். அப்படின்னா கர்த்தருடைய மகிமை இல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது, பெரிய காரியங்களை செய்ய முடியாது. கர்த்தருடைய மகிமை இல்லாமல் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. ஆமென். கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே என்ன செய்யணும், பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அதை படணும், சில காரியங்கள் செய்யணும்னா நம்ம எழுந்திருக்க வேண்டும், நம்ம அந்த காரியங்களை விட்டு கடந்து வர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம ஒரு காரியத்தை நம்ம தியானிப்போமானால், ஆண்டவர் ஒரு ஊமையாக ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன காரியம் அப்படின்னா, லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது கெட்ட குமாரனை குறித்து அவர் இதில் ஒரு ஊமையை அவர் சொல்கிறார். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இளையவன் என்ன செஞ்சானா, தகப்பன்கிட்ட போய் என்னுடைய ஆஸ்தி என்ன செய்யும் எனக்கு கொடுங்க, நான் போய் என்ன செஞ்சுக்கிறேன், நான் தனியாக போய் நான் என்னுடைய காரியத்தை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தகப்பனிடத்திலிருந்து தன்னுடைய ஆஸ்தியை எடுத்து கொண்டு போய் அவன் என்ன செய்தான், ஊதாரியாக தன்னுடைய நண்பரோடு இணைந்து இந்த ஆஸ்தியை அவன் செலவழிக்கிறதற்கு அவன் என்ன செய்கிறான், அவன் செலவழித்து கொண்டு இருக்கிறான். அவன் நண்பர்களுடைய ஆலோசனையின்படி அவன் நடக்கிறதுனால, தேவனுடைய ஆலோசனையின்படி நடக்காமல், தகப்பனுடைய ஆலோசனையின்படி நடக்காமல், பெற்றோருடைய ஆலோசனையின்படி நடக்காமல், நண்பர்களுடைய ஆலோசனையின்படி அவன் தனியாக போய் அவன் இது பண்ணதுனால அவன் எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான் என்று இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கணும்னா எப்படி நீடித்து இருக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு அநேக நல்லா நீடித்து இருக்கிறதுக்கெலாம் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க சுக பலத்தோடு இருக்கிறாங்களாங்கிறது தான் முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்ல சுகம் பலன் ஜீவனோடு இருக்கணும்னா நம்மளுடைய தாய் தகப்பனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படிய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இளைய குமாரனை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட வேத வசனம் என்ன சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், அவன் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் சென்றதுனால அவன் தன்னுடைய ஆஸ்தி தன்னுடைய அந்தஸ்து எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தான், இழந்து போனான். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ அவன் ஒரு தள்ளப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அவன் கடந்து வந்து விட்டான். எல்லாராலும் வெறுக்கப்படுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே அவன் கடந்து வந்து விட்டான். எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே அவன் கடந்து வந்து விட்டான். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அவனுக்கு ஏற்ற நல்ல ஆகாரம் கூட என்ன செய்யலையாம், கிடைக்கலையா. ஆமென், ஹல்லேலூயா. ஆகாரம் கிடைக்கல. அது மாத்திரமல்ல, அவன் பன்றிகளோடு கூட இருந்து பன்றிகளுக்கு உணவு கொடுக்கிறது மாத்திரமல்ல, பன்றிகளின் உணவுனாலே தன் வயிற்றை நிரப்புவதற்கு அவன் ஆவல் உள்ளவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். பன்றி எப்படி இருக்கும், ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப சுத்தமாக இருக்கும்,
ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்படி தானே? பன்றி எப்படி இருக்கும்? பன்றி நாற்றம் எடுக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், அந்த சுவாபம் அதுக்கு சரியான ஒரு சுவாபம் கிடையாது. ஆமென். அப்போ பன்றிகளோடு அவனுடைய வாழ்க்கை ஒப்பிடப்படும்படியாய், பன்றிகளோடு உணவை உண்ணும்படியான ஒரு வாழ்க்கைக்கு அவன் என்ன செய்ய விட்டான்? தள்ளப்பட்டு விட்டான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஒரு நாற்றம் எடுக்கிற வாழ்க்கை, ஒரு கனம் பொருந்திய ஒரு மனிதனாக இருந்தவன், தகப்பனுக்கு கீழே இன்னாருடைய பையன் சொல்லிட்டு கனம் பொருந்தியவனாக இருந்தவன், இன்றைக்கு எல்லாராலையும் வெறுக்கப்பட்டு, எல்லாரையும் ஒதுக்கப்பட்டு, ஆமாம், நாற்றம் எடுக்கிற வாழ்க்கை. ஆமென், ஹல்லேலூயா. மற்றவர்களால் அருவருக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறவனாய் அவன் மாற்றப்பட்டான். ஆமென். அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் இருந்து அவன் யோசிக்கிறான், நான் என் தகப்பன் வீட்டில் நான் எப்படி இருந்தேன்? ஏன்னா என் தகப்பன் வீட்டில் இருந்த வேலைக்காரர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அப்போது நான் திரும்ப போய் தகப்பனிடத்தில் என் பிள்ளையா அல்ல, ஒரு வேலைக்காரனாவதாவது நான் இருந்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனம் திரும்பி அவன் எழும்பி வந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், அந்த 15வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிப்போமானால், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கும் விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி, ஆமென், எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான் என்று பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அவன் ஒன்று பண்ணியிருந்திருக்கலாம். தகப்பனை விட்டுட்டு வந்துட்டோம், ஒருவேளை தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்வாரோ இல்லையோ என்று அவன் பார்ப்பதற்காக தகப்பனிடத்துக்கு ஏதோ ஒரு ஆள் அனுப்பி செய்தியை சொல்லி இருந்திருக்கலாம். இங்கே உம்முடைய மகன் நான் இப்படி இருக்கேன், அவர் வந்து பார்க்க சொல்லு. அவர் வந்து பார்த்து ஒருவேளை மனம் இறங்கினார்னா என்ன செய்யலாம்? நான் அவரோடு கூட போகலாம், நான் விடுவிக்கப்படலாம், ரட்சிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி அவன் எண்ணி இருந்திருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அவன் அப்படி எண்ணலை. நான் எழும்பி என் தகப்பனிடத்தில் நான் போவேன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்கிற நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு குமாரனாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் என்னை அட்லீஸ்ட் ஒரு வேலைக்காரனாவது அவரை என்னை ஏற்றுக்கொள்ளுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, தகப்பனை குறித்து ஒரு நல்ல நம்பிக்கை அவன் இருந்ததுனால அவன் எழுந்து புறப்பட்டு போனான் என்று நாம் வாசிக்கிறோம். தன்னுடைய சூழ்நிலைமையில் இருந்து அதை விட்டு அவன் வெளியே வருவதற்கு அவன் எழுந்து புறப்பட்டு போனான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய சூழ்நிலைமை மாற வேண்டுமானால் நாம் சில காரியங்களை விட்டு நாம் எழும்பி வர வேண்டும். தகப்பனை நாம் விசுவாசிக்க வேண்டும், தகப்பன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் என்னுடைய தகப்பன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறவர், அவர் எனக்காக இரத்தம் சிந்திருக்கிறவர், அவர் எனக்காக பிசாசின் கிரியைகளை அழித்திருக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். நான் அவரிடத்தில் போனால் அவர் என்னை வாழ வைப்பார் என்கிற நம்பிக்கையோடு நாம் எழ வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி எழும்பி வரும் பொழுது கர்த்தர் நம்மளை கனப்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால தான் நம்ம வாசிக்கிறோம், ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆமென், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. ஆமென். நம்முடைய கட்டுகள், நம்மை சுற்றி இருக்கிற காரியங்கள் நம்மளை விட்டு நீங்கணும்னா நாம் சில காரியங்களை விட்டு எழும்ப வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது. அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. எப்போ? நீ எழும்பும் பொழுது. நீ எழும்பாத பட்சத்தில் அசுத்தன் உன்னோடு கூட இருப்பான்.
பன்றிகள் உன்னோடு கூட இருக்கும். ஆமென். விருத்த சேதனம் இல்லாதவர்கள், கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்படாதவர்கள், கர்த்தருக்கென்று பரிசுத்தம் இல்லாதவர்கள் என்ன செய்வாங்க? உன்னோடு கூட இருப்பார்கள். அப்போ அதெல்லாம் விட்டு நீ தூசியை உதறிட்டு நீ எழும்பினேன்னா கர்த்தருடைய வல்லமை உன்னை மூடிக்கொள்ளும். ஆமென். இந்த இளைய குமாரன் அவன் எழுந்ததுனால முதலாவது அவனுக்கு கிடைத்தது ரட்சிப்பு. ஆமென். ஹல்லேலூயா. அவனுக்கு கிடைத்தது என்னது? ரட்சிப்பு. ரெண்டாவது தகப்பனுடைய அன்பு அவனுக்கு கிடைத்தது. ஆமென். ஆமாம், அவனை தூரத்தில் அவன் வருகிறத பார்த்துட்டு அவன் தகப்பன் ஓடி போய் அவரை என்ன செய்கிறார்? கட்டி அணைத்து முத்தம் கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது அவருக்கு நல்ல உயர்ந்த வஸ்திரத்தை அவருக்கு கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். வஸ்திரம், அது வரைக்கும் அவன் ஒரு அழுக்கான வஸ்திரத்தை அவன் தரித்திருந்தான். ஆமென். இப்போ அவனுக்கு ஒரு பரிசுத்தமான வஸ்திரம் என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. வஸ்திரம் ரட்சிப்புக்கு அடையாளம், பரிசுத்தத்துக்கு அடையாளம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு முதலாவது ரட்சிப்பு கொடுக்கப்படுகிறது, ரெண்டாவது தேவனுடைய அன்பு கொடுக்கப்படுகிறது, மூன்றாவது அவனுக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு பரிசுத்த வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நான்காவதாக அவன் கைக்கு மோதிரம் அணியப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவன் அந்த காரியத்திலிருந்து அவன் எழும்பினதுனால அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்ன? மோதிரம். ஆமென். ஹல்லேலூயா. மோதிரம் எதை காட்டுகிறது என்றால் அதிகாரத்தை காட்டுகிறது. ஆமென். கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாய் நாம் மாறுவோம் என்றால், பரிசுத்த வாழ்க்கை வாழ்வோம் என்றால், தேவனுடைய அன்பை நாம் பெற்றவர்களாய் இருப்போமானால், ஆமென், நமக்கு தேவன் அதிகாரத்தை கொடுக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஐந்தாவது அவனுக்கு பாதரட்சையை கொடுங்க அப்படின்னு சொல்ல, அவன் கால்களுக்கு பாதரட்சை. பாதரட்சை என்பது அவனுக்கு ஒரு அழைப்பு. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏசாயா 52 அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ பாதரட்சை, பாதங்கள் எதை காட்டுகிறது என்றால் தேவனுடைய அழைப்பை காட்டுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமாம். ஆறாவது அவனுக்கென்று கொழுத்த கன்று அடிக்கப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த கொழுத்த கன்று எதை கொடுக்கிறது என்றால் தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய வரங்கள், தேவன் எதெல்லாம் மேன்மையா நமக்கு வைத்திருக்கிறாரோ அவைகளை எல்லாம் கொடுத்து தேவன் நம்மை நிறைவாக்குவதற்கு, அதை கொடுத்து மகிழ்வதற்கு தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏழாவது அவர்கள் எல்லாரும் ஆமென் பாடி சந்தோஷப்பட தொடங்கினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். 24வது வசனத்தை பார்க்கும் பொழுது, என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். கீத வாத்தியமும் நடன. ஆமென். சந்தோஷம். ஆமென். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டா ஆடல் பாடல் சந்தோஷம் இங்கு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே மாத்திரமில்லை, நம் நிமித்தம் பரலோகத்திலும் அந்த சந்தோஷம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாவி மனம் திரும்புகிறது நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அதை தான் ஆண்டவர் ரொம்ப சுருக்கமாக ஓமையாக இந்த காரியத்தை ஜனங்களுக்கு அவர் போதித்தார். ஆமென். ஹல்லேலூயா. நாமும் கூட நாம் எழும்புவோமானால் நம்முடைய சூழ்நிலைமையை விட்டு, நம்முடைய பாவத்தை விட்டு, நம்முடைய எண்ணங்களை விட்டு, நம்மை சுற்றி இருக்கிற போராட்டங்களை விட்டு நாம் எழும்புவோமானால் தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினாலே நம்மை நிரப்புவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் எழும்பணும்.
நம்முடைய சூழ்நிலைமை பார்த்து கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்மளை இருக்கிற தடைகளை நம்ம அகற்றிட்டா நம்ம என்ன செய்யலாம், ஆசீர்வதிக்கப்பட்டுடலாம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. சில காரியங்களை விட்டு நாம் கடந்து வர வேண்டும். அதை கடந்து வருவதற்கு நாம் எழும்பி அந்த வாசல் வழியாய் உட்பிரவேசித்து கடந்து வர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய செய்தி, எழும்பி நாம் கர்த்தருக்காக என்ன செய்யணும், பிரகாசிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு சில வேதாகமத்தில் சொல்லப்பட்ட நபர்களை குறித்து நம்ம யாரெல்லாம் எழும்பி அவர்கள் சில காரியங்களை விட்டு கடந்து வந்தார்கள், அது நிமித்தம் கர்த்தர் அவர்களை எப்படி ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது ரூத்து 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ரூத்து 1ஆம் அதிகாரம் 1, 6, 7. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதேயாவில் உள்ள பெத்லகேம் ஊர்னாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரும் கூட மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான். 6வது வசனம், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்தில் கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து, 7வது வசனம், தன் 2 மருமக்களோடு கூட தனித்திருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டால் யூதேயா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நெடுக்கையில் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், அவ தன் மருமக்களோட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி அவள் எழுந்திருந்தாள் என்று நாம் வாசிக்கிறோம். அது வரைக்கும் அவள் அந்த மோவாப் தேசம் நம்மை வாழ பண்ணும், ஏதோ ஒரு நம்பிக்கையில் நம்ம இருப்போம், நம்ம வாழ்ந்துருவோம் அப்படின்னு அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இப்போ பெத்லகேமில், ஆமென், ஹல்லேலூயா, ஆண்டவர் அந்த தன்னுடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே இவளுக்குள்ள ஒரு மனமாறுதல் உண்டாயிற்று. ஆமென். நான் சில வாரங்களுக்கு முன்னாடி தான் இந்த மெசேஜில் நான் சொன்னேன், நான் பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. எருசலேம் என்றால் மகாராஜாவின் நகரம். ஆமென், ஹல்லேலூயா. அப்பத்தின் வீடு, மகாராஜாவின் நகரம், தேவனுடைய ஆலயம் இருக்கிற வீடம். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தம், தேவன் மனிதனுடைய சத்தத்தை கேட்கிற இடம்தான் பெத்லகேம். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் மனிதனுடைய சத்தத்தை கேட்கிற இடம்தான் பெத்லகேம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த பெத்லகேம் தேவனுடைய வீடாக இருக்கிறது. தேவன் ஜனங்களை சந்தித்து விசாரித்து அவர்களுக்கு பலன் கொடுக்கிறவராய் அவர்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிற இடத்தை விட்டுட்டு மோவாப் என்கிற தேசத்துக்கு இவர்கள் என்ன செய்தார்கள், கடந்து வந்தார்கள். நான் கடந்த மெசேஜில் சொல்லும் பொழுது நான் சொன்னேன், பெத்லகேமில் இருந்து எவ்வளோ குடும்பங்கள் போனாங்கன்னு சொல்லி பைபிள் சொல்லப்படலை. பெத்லகேம்னு இந்த பஞ்சத்தினால இருந்த குடும்பங்கள் அங்கே அழிக்கப்பட்டார்கள் என்றும் வேதாகமத்தில் சொல்லப்படலை. ஒரு பஞ்சம் உண்டாயிற்று அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை. அப்போ பெத்லகேமில், எருசலேமில் தேவனுடைய ஆலயம் இருக்கிற இடத்துல இருக்கிறவர்கள் கர்த்தரை தேடினால் அவர்கள் பிழைத்திருப்பார்கள். ஆனால் இந்த குடும்பம் அதை விட்டுட்டு இவங்க மோவாப் தேசத்துக்கு அவர்கள் என்ன செய்தாங்க, கடந்து வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இவளுடைய நம்பிக்கை மோவாப் நம்மை வாழ வைக்கும். இவளுடைய புருஷனுடைய நம்பிக்கை மோவாப் என்ன செய்யும், தன்னை வாழ வைக்கும் என்று அவர்கள் நம்பினார்கள். தன் 2 குமாரரோடு கூட குடும்பமாய் அந்த மோவாப் தேசத்துக்குள்ளே போனார்கள். ஆனால் அந்த மோவாப் தேசம் அவர்களை வாழ வைப்பதற்கு பதிலாக அவருடைய வாழ்க்கையை அழித்து போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. மோவாப் தேசம் அவருடைய வாழ்க்கையே என்ன செய்தது, அழுது. ஏன் அந்த மோவாப் தேசம் அவருடைய வாழ்க்கையை அழித்து போட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். மோவாப் என்றால் மாம்ச கிரியைகள் என்று அர்த்தம். மோவாப் என்றால் மாம்சத்தின்
கிரியை, மாம்சத்தின் கிரியை என்று அர்த்தம். ஏன் மாம்சத்தின் கிரியைன்னு சொல்லி நம்ம சொல்லப்படுகிறோம்? மோவாபியர்கள் யார் அப்படின்னு நம்ம பார்ப்போமானால், ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது அந்த இடத்துல சோதம் குமாராவை தேவன் அழிக்க சித்தமுள்ளவராய் அவர் தேவனுடைய புத்திரர்கள் என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். அவங்க லோத்துவையும் அவனுடைய மனைவியும் அவனுடைய பிள்ளைகளையும் என்ன செய்கிறாங்க? துரிதப்படுத்துகிறாங்க. நாங்கள் இந்த சோதம் குமாராவை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? அழிக்க போகிறோம். நீங்கள் துரிதமாக இங்கே கிளம்பி வாங்க, நாங்கள் என்ன நீங்கள் வெளியில் புறப்பட்டு போங்கன்னு சொல்லி அவங்க துரிதப்படுத்துகிறாங்க. துரிதப்படுத்தும் பொழுது இவங்க தாமதிக்கும் பொழுது அவங்க கையை பிடிச்சி கரகரன்னு இழுத்து கொண்டு வந்து பட்டணத்துக்கு வெளியில் விட்டுட்டு திரும்பி பார்க்காம நீங்கள் என்ன செய்யுங்க? ஓடி போங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொன்ன உடனே அவங்க போகிற வழியில் லோத்தின் மனைவி மாத்திரம் திரும்பி பார்க்குற வேளையில் உப்பு தூணாய் மாறினார். இப்போ லோத்தும் அவனுடைய 2 பிள்ளைகள் மாத்திரம்தான் அவங்க இது பண்ணி அந்த பட்டணத்துக்குள்ளே என்ன செய்கிறாங்க? அந்த மலை பட்டணத்துக்கு அவங்க ஓடி போகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ போயிட்டு அவங்களுக்கு என்ன அப்படின்னா, நமக்கு இனி சந்ததி உண்டாகிறதற்கு நமக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி தன்னுடைய தகப்பனுக்கு மதுவை கொடுத்து தன் தகப்பனோட சயனித்து உறவு கொண்டு அவர்கள் பிள்ளைகளை பெற்று அவர்கள் வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூத்தவள் 37வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை பார்க்கும் பொழுது, மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவளுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தேவன் அந்த பட்டணத்தை, அந்த ஜனத்தை, அந்த சந்ததியை தேவன் அருவருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் அதை என்ன செய்கிறார்? அருவருக்கிறார். ஆமென். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, விதையடிக்கப்பட்டவனும் கோசமறுப்பட்டவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. வேசி பிள்ளையையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அவனுக்கு 10ஆம் தலைமுறையானவனும் கர்த்தருடைய சபைக்கு, வேசியினுடைய பிள்ளைகள் யாரும் சபைக்கு என்ன செய்ய முடியாது? உட்படலாகாது. தேவனுடைய சந்நிதிக்கே வர முடியாது. 10 தலைமுறை ஆனாலும் அவன் சபைக்கே உட்படலாகாதுன்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். ஆமென். 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு, ஏன்னா அவங்க அருவருப்பான காரியங்களை செய்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் மோவாப் என்றால் மாமிச கிரியை. ஆமென், ஹல்லேலூயா. மாமிசத்தின் இச்சை, மாமிசத்தின் பெருமை. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது தேவனுக்கு அருவருப்பான காரியம். இந்த அருவருப்பில் போய் இருந்துட்டு வாழ்ந்துடலான்னு நினச்சா என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. வாழ முடியாது. ஆமாம், ஏன்னா அது தேவன் அருவருக்கிற இடம். தேவன் அவர்களை வெறுக்கிறார். அவருடைய கையின் பிரயாசங்களை தேவன் வாய்க்க பண்ண மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு அருவருப்புகளுக்குள்ளே நீங்களும் நானும் இருந்தோமானால் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. தேவன் அருவருக்கிற மாம்சத்தின் கிரியைக்குள்ளே நீங்களும் நானும் இருப்போமானால் நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. நாம் தேவனுக்கென்று பெரிய காரியங்களை செய்ய முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள் முற்றிலுமாய் அழிக்கப்பட வேண்டும். மாம்சத்தின் கிரியை எங்கே அழிக்கப்படுகிறதோ அங்கதான் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே நிலை கொண்டு இருக்கும். நம்முடைய சிந்தனையிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். நம்முடைய நினைவுகளிலே, நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய கிரியைகளிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம அப்படி பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்தால் தான் தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கவே முடியும். ஆமென். இப்படிப்பட்ட மோவாபிய எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்குமானால் நாம் தேவனுடைய சந்நிதிக்குள்ளேயே நம்ம வர முடியாது. தேவன் அவர்களை அருவருக்கிறார் என்று வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த அருவருப்புக்குள்ள யார் போனாலும்
அவர்களுடைய நிறைவு எல்லாமே குறைவுபட தொடங்கும். அதுதான் நகோமிக்கு நடந்தது. அதுதான் நவோமி அந்த அதிகாரத்தில் அவள் சொல்லுகிறா, நான் நிறைவுள்ளவளாய் நான் கடந்து போனேன், இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து குறைவுள்ளவளாய் நான் திரும்பி வந்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், தேவன் அந்த வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், ஆமென், 20ஆம் வசனத்தையும் 21வது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தியிருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நகோமி என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவள், மன மகிழ்ச்சிக்குரியவள். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒருத்திய அவள் சொல்கிறா, நீ இனி நகோமின்னு சொல்லாதீங்க, நான் எல்லாவற்றையும் இழந்துட்டேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் அல்ல, நான் சந்தோஷமானவள் அல்ல, நான் இப்பொழுது மன கிளேசமுள்ள ஸ்திரீ, வேதனை நிறைந்தவள். ஆமென், ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ளவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். ஆமென். மோவாபியருடைய எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை கசக்க தொடங்கிவிடும். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? கசக்க தொடங்கிவிடும். ஆமென், ஹல்லேலூயா. மோவாப் தேசத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்க நினைக்கிறாங்களோ, மோவாப் தேசத்துக்குள்ளே போகும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக குடும்பமாக எல்லாரும் நல்லபடியாக போயிருப்பாங்க. ஆமென். இந்த நகோமி குடும்பம் நல்ல சந்தோஷமாக புருஷன் பிள்ளைகளோட சந்தோஷமாக தான் அந்த மோவாபிய தேசத்துக்குள்ளே போனாங்க. ஆனால் அந்த மோவாப் தேசத்தினுடைய காரியங்கள் இவருடைய குடும்ப வாழ்க்கையை கசக்க பண்ணினது. ஆமென், ஹல்லேலூயா. இவருடைய குடும்ப வாழ்க்கையை என்ன செய்தது? அழித்துப்பட்டது, குறைவுள்ளதாய் மாற்றினது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வெறுமையடைய பண்ணினது, எல்லாவற்றையும் இழந்து வெறுமையடைய பண்ணி கசப்பு நிறைந்தவளாய், கிளேசம் நிறைந்தவளாய் அவள் என்ன செய்கிறாள்? கடந்து வருகிறாள் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது இந்த கசப்பு மாறணும், இந்த கிளேசங்கள், இந்த வேதனைகள் அவளை விட்டு மாற வேண்டும், இவளுடைய குறைவுகள் நிறைவுபட வேண்டுமானால் இந்த மோவாப் தேசத்தை விட்டு இந்த நகோமி எழும்பி வர வேண்டியதாக இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறது அதுதான். ஆமென், நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் மோவாபிய எண்ணங்கள் உனக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆமென். சரீரத்தினுடைய கிரியைகள், இச்சைகள், தான் சரீரம் விரும்புகிறபடி நீ எனக்கு என்ன செய்யக்கூடாது? ஊழியம் செய்யக்கூடாது. சரீரம் விரும்புகிறபடி நீ என்னை ஆராதிக்க கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. நீ அதை விட்டு எப்போ வெளியில் வந்து தேவ ஆவியினாலே நீ நடத்தப்படுகிறாயோ அப்பொழுது நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறுவாய். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுதான் ஆமென். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆமென், ஹல்லேலூயா. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. ஆமென். ஒரு மனுஷனுக்குள்ள மாம்சத்தின் கிரியை என்ன அப்படின்னா, தேவனுக்கு கீழ்ப்படிய விடாமல் தடுக்கிறது தான் மாம்சத்தின் கிரியை. ஆமென். இந்த நகோமி குடும்பம் மாம்ச சிந்தையில் செயல்பட்டதுனால தான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவன் கொடுத்த இடத்துல பழுகி பெருகாமல் நாம் இங்கே போனால் என்ன செஞ்சிடலாம், அவங்க மோவாபுக்கு போனால் நம்ம பிழைச்சிடலாம், வாழ்ந்துடலாம் நினச்சாங்க. ஆனால் அந்த மாம்ச சிந்தை மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு அதை நம்மை கீழ்ப்படிய விடாது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த வசன அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க.
13வது வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். மாமிசம் விரும்புகிறபடி, நீங்கள் விரும்புகிறபடி, உங்களுடைய எண்ணங்கள் படி நீங்க நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர் 8:13. எல்லாரும் திருப்புங்க. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். திருப்பியாச்சா? ஓகே, வாசிக்கலாமா? ஆமென். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கணும். மாம்சத்தின் கிரியை என்ன அப்படிங்கிறத கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் இருந்து நம்ம பார்க்கலாம். மாம்சத்தின் கிரியை என்ன அப்படின்னு. அதே அதிகாரத்தில் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் என்ன செய்யலாம்? மாம்சத்தின் கிரியைகளை நம்ம பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அதை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அப்போது இந்த கிரியைகளை எல்லாம் அழித்தா நாம் பிழைப்போம். இந்த கிரியைகள் நமக்குள்ளே இருக்குமானால் நாம் என்ன செய்வோம்? சாவோம். அப்போது அதை விட்டு, மோவாப் தேசத்தை விட்டு நம்ம என்ன செய்யணும்? மாம்சத்தின் கிரியை விட்டு நம்ம வெளியில் வரணும், எழும்பி வெளியில் வரணும். ஆமென், ஹல்லேலூயா. மாம்ச கிரியை உள்ளவர்களோடு நாம் சம்பந்தம் கலக்கக்கூடாது. அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு நம்ம என்ன செய்யணும்? வெளியில் வரணும். அவருடைய ஐக்கியத்தை விட்டு நம்ம என்ன செய்யணும்? வெளியில் வரணும். ஆமென். ஒருவேளை வர முடியல பிரதர், இதுதான் என் சூழ்நிலைமை அப்படின்னா, அந்த சூழ்நிலையிலிருந்து அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலே நான் வாழ்ந்து கொள்வதற்கு எனக்கு பலன் தாரும், எனக்கு ஞானத்தை தாரும். பிசாசுனுடைய கண்ணியில் நான் சிக்கி கொள்ளக்கூடாது. நான் உமக்கு கீழ்ப்படுகிறவளாய் வாழணும்னு சொல்லி என்ன செய்யணும்? அவருடைய கிருபை வரங்களை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது மோவாப் தேசத்தை விட்டு நம்ம என்ன செய்யணும்? வெளியில் வரணும். ஆமென். அவள் மோவாப் தேசத்தை விட்டு எழும்பி வெளியிலே அவள் வந்தாள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆமென். இரண்டாவதாக, ஆமென், ஆதியாகமம் 22வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும் பொழுது இந்த இடத்துல ஆபிரகாமை கர்த்தர் சோதிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாமை சோதிக்கிறார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அநேக ஆசீர்வாதங்களை அவர் என்ன செய்தார்? அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அவன் பழுகி பெருக பண்ணியிருக்கிறார். ஆமென். அவன் ஆடு மாடுகள், திரளான ஆடு மாடுகள், ஒட்டகங்கள் எல்லாம், கோவேறு கழுதைகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் எல்லாம் இருந்தது. ரெண்டாவது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்தாரு, உன் சந்ததி கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் நான் என்ன செய்வேன்? நான் பெருக பண்ணுவேன்னு சொன்னார். ஆமாம், முதல்ல அவனுக்கு இஸ்மவேலை கொடுத்தாரு. இஸ்மவேலை கொடுத்துட்டு சொன்னார், நீ அவனை என்ன செய்? அனுப்பிவிடு, அனுப்பிவிடு, அனுப்பிவிடு. இப்போ ஈசாக்க நான் உனக்கு என்ன செய்வேன்? நான் தருவேன் அப்படின்னு சொல்லி ஈசாக்கியும் கொடுத்துட்டார். ஆமாம், நான் கடந்த வாரத்தில் நான் சொன்னபடி ஈசாக்கியும் பலிபீடத்தில் வைக்கிறதுக்கு அவன் தயாராக இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுக்காக எல்லாவற்றையும் விட்டு விடுவதற்கு அவன் ஆயத்தமாக இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, தேவன் அவனுக்கு வெளிப்பட்டு, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றில் அவனை தகன பலியாக இடுன்னு சொல்லி கட்டளை பெற்ற பின்பு, தேவனிடத்திலிருந்து ஒரு கட்டளையை பெற்ற பின்பு அவன் என்ன செய்கிறான்னா, அதிகாலையில் அவன் எழுந்து புறப்பட்டு போனான் என்று வாசிக்கிறோம். அவன் அதிகாலையிலிருந்து புறப்பட்டு போனான்னு சொல்கிறத காட்டிலும் அந்த வசனம் இன்னும்
கொஞ்சம் ஆழமாக சொல்லுகிறது, தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமார ஈசாக்கை கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளை பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆயத்தப்பட்டு அவன் புறப்பட்டு போனான். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம எழும்பி போகணும். எங்கே போகணும்? தேவன் நமக்கு குறித்த இடத்துக்கு எழுந்து போக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஒரு பெரிய ஆசீர்வாதம் அங்கே இருக்கிறது. எங்கே தேவன் நமக்கு குறித்திருக்கிற இடத்துக்கு நம்ம கடந்து வருகிறோமோ, எப்போ அதற்கேற்ற ஆயத்தத்தோடு தகன பலிக்கு ஏற்ற கட்டைகளை பிளந்து கொண்டு சேனங்கட்டி, கழுதின் மேலே சேனங்கட்டி அவன் என்ன செஞ்சான்? அவன் புறப்பட்டு வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த மாதிரி தேவனுக்காக தன்னுடைய ஸ்தானத்தை விட்டுட்டு, நான் பக்கத்திலே இங்கேயே நான் கொடுக்குறேன் ஆண்டவரே, தகன பலியிடுறேன்னு சொல்லலை. தேவனுடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு அவன் அப்படியே அவன் என்ன செய்தான்? கீழ்ப்படிந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், அப்படியே நாம் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேவன் குறித்திருக்கிற இடத்துக்கு ஆயத்தத்தோடு நாம் வருவோமானால் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நாம் மாறுவோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், அது மாத்திரமல்ல, அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா அந்த இடத்துல எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஆபிரகாம் பேரிடுறான், யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஆமென், ஹல்லேலூயா. சகலமும் பார்த்து கொள்ளப்படும். எதை குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். எல்லா நம்முடைய தேவைகள், நம்முடைய இருதயத்தினுடைய எண்ணங்களுக்குரிய எல்லா காரியத்தையும் தேவன் அந்த இடத்திலே அவர் பார்த்து கொள்வார். ஆமென். அந்த இடத்துல தேவன் எல்லாவற்றையும் பார்க்கணும்னா நம்ம அதிகாலையில் எழும்புகிறவர்களாக இருக்கணும். நம்ம வீட்டில் உட்கார்ந்துட்டு கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்னு சொல்ல முடியாது. அவன் அங்கே இருந்திருந்தான்னா அவன் தொழுவத்தில் இருக்கிற ஆட்டை தான் பிடிச்சு அவன் பலி செலுத்தி இருந்திருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அவன் என்றைக்கு தேவனை நம்பி விசுவாசம் உள்ளவனாய், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவனாய், ஆயத்தப்பட்டவனாய் தேவன் குறித்திருக்கிற இடத்துக்கு அவன் கடந்து போனானோ, அப்பொழுது அந்த இடத்திலே அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தேவன் குறித்திருக்கிற இடத்துக்கு ஆயத்தத்தோடு நாம் வருவோமானால் தேவன் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆமென், ஹல்லேலூயா. நான் கடந்ததுலேயும் நான் சொன்னேன், அவள் பெத்லெகேமுக்கு அவள் கடந்து வந்தாள். ஆமென், ஹல்லேலூயா. பெத்லெகேம் அப்பத்தின் வீடு. ஆமென். தேவன் விசாரிக்கிற இடம், போஷிக்கிற இடம், தேவன் பார்த்து கொள்ளுகிற இடம், தேவன் தன்னுடைய ஜனங்களை பாதுகாக்கிற இடம். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் ஆபிரகாமையும், நீ மோரியா மலை தேசத்துக்கு வா, மலைக்கு வா நீ. ஆமென், நான் அங்கே இருக்கிறேன், நான் உனக்கு கட்டில் இருக்கிற, உனக்கு குறித்திருக்கிற இடத்துக்கு நீ என்ன செய், நீ கடந்து வா. ஆமென். அந்த இடத்துக்கு வந்துட்டேன்னா நான் உனக்குரியவைகள் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன். ஆமென், ஹல்லேலூயா. அவன் எழுந்து போனதுனாலே எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஆமென், ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோமானால், ஆமென், இதில் யாக்கோபை குறித்து நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாக ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை, ஆமாம், இது எங்கே, பெத்தேலுக்கு போ. ஆமென். யாக்கோபை பார்த்து சொல்கிறாரு, நீ பெத்தேலுக்கு போ, நீ போ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. ஒரு இடத்துல அவன் சுக்கோத்துங்கிற பள்ளத்தாக்கு இதில் அவன் என்ன செய்கிறான், அவன் பாளையம் போட்டு அவன் இருந்துட்டான். அந்த இடத்துல அதுக்கு முந்தின அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 34ஆம் அதிகாரம் 33ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்த்தோன்னா, அந்த இடத்துல கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து இருந்தாலும் அவனுக்கு பல நெருக்கடி, பல அவமானங்கள். அவன் சொல்கிறான் தான் பிள்ளைகள்கிட்ட, என்னுடைய வாசனைகளை நீங்கள் என்ன செய்தீங்க, கெடுத்து போட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான்.
ஆமென், ஹல்லேலூயா. அநேக எதிரிகளை அவன் சம்பாதித்தான் அவன் பிள்ளைகள் நிமித்தம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், நீ அந்த இடத்துல இருந்தேன்னா நீ எதிரிகளை சம்பாதிப்ப. உன்னுடைய வாசனையை அவர்கள் கெடுத்து போடுவார்கள். ஆமென். நீ போக வேண்டிய இடம் பெத்தேலுக்கு போ. ஆமென். அங்கே நீ என்ன செய், நீ பலிபீடத்தை கட்டி நீ அங்கே என்ன செய், நீ ஆராதனை பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு கட்டளை கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது எதற்காக ஆண்டவர் நீ சுக்கோத்தில் இருக்காத நீ பெத்தேலுக்கு போ அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், சுக்கோத்து பாவம் நிறைந்த இடம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அக்கிரமம் நிறைந்த ஜனங்கள் சுற்றி இருக்கிறவர்கள். அதனால தான் அவனுடைய பிள்ளையை என்ன செய்தாங்க, அந்த ஜனங்கள் கெடுத்து போட்டார்கள். அது நிமித்தம் அவனுடைய பசங்க எல்லாரும் எழும்பி என்ன செய்தாங்க, அவங்கள கொலை செய்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். ஆனால் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம் நடக்குது. யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளுக்கு, குடும்பத்தாருக்கு எல்லாத்துக்கும் கட்டளையாக இந்த வார்த்தையை அவன் சொல்கிறான். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். எல்லாத்தையும் மாற்றுங்க, நம்ம எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொன்னான். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த பெத்தேலுக்கு ஆண்டவர் நீ எழுந்து போ அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, பரிசுத்தப்படுத்துவதற்கு. அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, அவன் சபிக்கப்பட்ட சந்ததி அல்ல. அவன் பாவத்தில் பிசாசின் கட்டுகளில் மாற்றுக்கொள்கிற சந்ததி இல்லை. அவனுடைய வாசனை கெடுத்து போட பண்ணி அவன் பேர் கெட்டு போகிற சந்ததி அவன் இருக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அவன் பேர் விளங்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கணும்னா அவன் பெத்தேலுக்கு வரணும். பெத்தேலுக்கு வருகிறதுக்கு முன்னாடி யாக்கோபு, ஆண்டவர் சொல்லலை, யாக்கோபுக்கே அந்த ஒரு இருதயத்தில் பயம் உண்டாயிற்று. ஏன்னா அவன் சொல்கிறான், எனக்கு ஆபத்து நேரிட்ட நேரத்தில் என் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் அங்கே இருக்கிறார், என் சத்தத்தை கேட்டவர் அங்கே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாம் எழுந்து பெத்தேலுக்கு போகும் வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். ஆமாம், அதை எல்லாத்தையும் அவன்கிட்ட இருந்த அசுத்தங்கள் எல்லாத்தையும் அவன் அங்கே கொண்டு போகாமல் அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவர்களை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கருவாளி மரத்தின் கீழே புதைத்து போட்டான் என்று நாம் எதிர்த்து வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அதுக்கப்புறம் அவன் இங்கே வந்ததுனால அந்த பின்பு புறப்பட்டார். அவர்கள் சுற்றிலும் இந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினாலே அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராததுனால சத்துருடைய பின்தொடருதல் இல்லாமற் போயிற்று. ஆமென், ஹல்லேலூயா. சத்துருடைய எரிச்சலுக்கு, சத்துருடைய எதிரான காரியங்களுக்கு அவர்கள் தப்புவிக்கப்பட்டார்கள். எப்போ? எழுந்து பெத்தேலுக்கு வரும் பொழுது அவர்கள் தப்புவிக்கப்பட்டார்கள். ஆண்டவரும் நம்மளை அப்படிப்பட்ட இடத்திலிருந்து எழும்பி தேவன் நமக்கு தரிசனமான ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டு நாம் ரட்சிக்கப்பட்டதை நினைவு கூர்ந்து சொல்கிறாரு, நான் அப்போ உன்னை நான் ரட்சித்தேன்ல, அன்றைக்கு நான் உன் சத்தத்தை நான் கேட்டேன்ல, அன்றைக்கு உனக்கு நான் அற்புதங்கள் அடையாளங்களை நான் செய்தேன்ல, அந்த இடத்துக்கு நீ கடந்து வா. ஆமென். என் தேவனுடைய சமூகத்துக்கு நீ கடந்து வா. உன் சத்தத்தை கேட்ட இடத்துக்கு நீ என்ன செய், நீ கடந்து வா. அப்பொழுது நான் உன்னை உன் எல்லா சத்துருக்களின் இஷ்டத்துக்கு உன்னை ஒப்புக்கூடாமல் நினைச்சுவேன், நான் உன்னை விலைக்கு பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. யாக்கோபு எழுந்து பெத்தேலுக்கு போனான்.
ஆமென். எதற்காக? அவன் கெடுக்கப்பட்ட அவனுடைய வாசனையை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாய், அவன் சபிக்கப்பட்ட காரியங்களிலிருந்து விடுதலை அடையும்படியாய், ஆமென், சத்துருவனுடைய இஷ்டத்துக்கு அவன் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு, அவனுடைய பிள்ளைகள் அழிக்கப்படாதபடிக்கு பாதுகாக்கப்படுவதற்காக அவன் பெத்தேலுக்கு அவன் கடந்து வந்தான். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் இருக்கிற, பரிசுத்தமுள்ள தேவன் இருக்கிற இடத்துக்கு யார் வருகிறார்களோ அந்த இடத்துல தேவன் அவர்களை பாதுகாத்து கொள்வார். ஆமென். அவர்களை பரிசுத்தப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. சத்துரு பரிசுத்தப்படாமல் வந்திருந்தா சத்துருடைய கிரியையும் சேர்ந்து என்ன செஞ்சிடும்? வந்துடும். அதனால தான் யாக்கோபு புத்தியாக அந்த காரியத்தை சொல்கிறான். உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்கள் எல்லாத்தையும் நீங்கள் என்ன செஞ்சிருங்க? விலக்கி போடுங்க. உங்களை பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய சந்நிதியிலே நம்ம வந்து நிற்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், பரிசுத்தம் இல்லாமல் நம்ம இருந்தோம்னா, அந்நிய தெய்வத்தினுடைய அந்நிய ஜனத்தினுடைய காரியங்களை நம்ம பாளையத்துக்குள்ளே கொண்டு வந்தோம்னா அதனுடைய முடிவு என்னங்கிறது நமக்கு தெரியும். ஆமென். அப்படி அவனுடைய பிள்ளைகள் அழிந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவன் அவ்வளவு கவனம் உள்ளவனாக இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாத்திரமா இல்லை, ஆமென். அதனால் அவன் அப்படி வந்ததுனால தான், ஆமென், அந்த இடத்துல 10வது வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கப்படும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரேல் என்று பெயரிட்டார் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், 11லேருந்து 15 வரைக்கும் நீங்கள் வீட்டுக்கு போங்க. அந்த இடத்துக்கு தேவன் கடைசியில் அவன் சொல்கிறான், தேவன் தன்னோட பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான். ஆமென், ஹல்லேலூயா. பெத்தேல் என்று பெயரிட்டான். ஆமென். பெத்தேல் என்பதற்கு தேவனுடைய வாசஸ்தலம். ஆமென், தேவன் அங்கீகரிக்கிற இடம். ஆமென், ஹல்லேலூயா. தேவதூதர்கள் ஏறி இறங்குகிற இடம். ஆமென். பரலோகம் உற்று கவனிக்கிற இடம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த இடத்துக்கு நாம் கடந்து எழும்பி வரணும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த இடத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா கர்த்தர் நம்முடைய சந்ததியை பழுகி பெருக பண்ணுவார். சத்ரு யாக்கோபினுடைய பிள்ளைகளை அழிக்க வகை தேடினான். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு 11வது வசனத்தில், பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ பழுகி பெருகுவாயாக, உன் ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். சத்துரு அழிக்க நினைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென், ஹல்லேலூயா. சுக்கோத்தில் இருந்திருந்தான இந்த ஆசீர்வாதத்தை அவனால் பெற்றிருக்க முடியாது. அவன் எப்போ எழும்பி பெத்தேலுக்கு வந்தானோ அந்த இடத்துல கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சுக்கோத்தில் இருந்தானா சுக்கோத்தை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவனை அழிப்பார்கள். நாமளும் உலகத்தில் இருக்கிறோன்னா கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். இருந்தனா நம்மளை சுற்றி இருக்கிற சத்துரு நம்மளை என்ன செய்வான்? அழித்து போடுவான். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அதனால் நம்ம எழும்பி பெத்தேலுக்கு வர வேண்டும். ஆமென். அடுத்ததாக இந்த காரியத்தை மாத்திரம் நம்ம ஓகே 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் எலியாவுக்கிடத்தில் இந்த காரியத்தை சொல்கிறார். ஆமாம், யெகூவே இஸ்ரவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஆமென். ஆமாம், அந்த 17வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல எலிசாவை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏன்னா எதுக்காக நீ அபிஷேகம் பண்ணணும்னா, அசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான், யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், எலிசா கொன்று போடுவான். அவனை பெரிய காரியங்களை, தேவனுக்கு விரோதமாக இருக்கிற பாகால் தீர்க்கதரிசிகளை, தேவனுக்கு விரோதமான சத்ருவை கொன்று போடுவதற்காக எலிசாவை தேவன் எலியாவை கொண்டு அபிஷேகம் பண்ண சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், அவன் போய்
19வது வசனம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அவனை போய் அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். ஓகே, இவன் போய் என்ன செய்தான்? சால்வையை போட்டான். சால்வை அபிஷேகத்திற்கு அடையாளம். ஆமென், ஹல்லேலூயா. அவன் எண்ணெய் குப்பி எடுத்து தலையில் ஊற்றலை, தன்னிடத்தில் இருந்த சால்வையை அவன் மேலே என்ன செய்தான்? போட்டான். போட்ட உடனே 20வது வசனம், எலியாவின் பிறகு ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயும் முத்தம் செய்ய எனக்கு உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், நீ போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். 21வது வசனம், அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஒரு ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வசனம் விவிதமாய் சொல்லுகிறது. ஆமாம், சால்வையை போட்டுட்டான். அவனுக்குள்ள ஒரு தெய்வனுடைய அபிஷேகம் அவனுக்கு கிடைத்திருந்தது. ஆமென். இந்த இடத்துல எலியாவை காட்டிலும் எலிசா இதுவரைக்கும் அவன் தேவனை எப்படி அறிந்திருந்தான் என்று நமக்கு தெரியாது. அவன் எப்படி வளர்க்கப்பட்டான் என்று தெரியாது. தேவனை குறித்ததான, தேவனுடைய தீர்க்கதரிசிகளை குறித்ததான எண்ணம் அவனுக்கு என்ன இருந்ததுன்னு அவனுக்கு தெரியாது. தேவனுடைய ஊழியத்தை குறித்து அவனுக்குள்ளே வைராக்கியம் இருந்துதான் கேட்டால் இல்லை. ஒருவேளை எலியாவை கொண்டு செய்த காரியங்களை எலிசா கேட்டு இருந்திருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. எலியாவை கொண்டு செய்யப்பட்ட காரியங்களை எலிசா கேட்டிருக்கலாம். இப்போ எலிசா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவர் வந்து தன்னுடைய சால்வையை போட்டோன்னே அவனுக்கு புரிஞ்சிருச்சு, இது கர்த்தருடைய அபிஷேகம், இது கர்த்தருடைய மனுஷன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் அபிஷேகிக்கப்பட்டால் அவனுக்குள்ள ஒரு தெய்வீக ஞானம் வெளிப்படுகிறது. இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடிகிறது. அவன் உலக பிரகாரமாக அவன் என்ன செய்யலை, சிந்திக்கலை. எதுக்கு இந்த மனுஷன் வந்தான், எதுக்கு நம்ம மேலே சால்வை போட்டான் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கலை. இந்த அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ளே வருமானால் அவன் மாம்சத்துக்குரியவனாய் இல்லை, ஆவிக்குரியவனாய் அவன் மாற்றப்படுகிறான். இதுதான் நம்ம முன்னாடி தியானித்தோம். ஆமென், ஹல்லேலூயா. மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆனால் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அப்போது இந்த ஆவியின் சிந்தை, ஒரு அபிஷேகம் இவனுக்குள்ளே வந்த உடனே தேவ ஆவியின் சிந்தை இவனுக்குள்ளே வெளிப்பட்டதுனால தான் இந்த எலியா கிட்ட போய் இவன் கேட்கான், தகப்பனே, நான் போய் என் தாயும் என் தகப்பனையும் முத்தம் செய்வதற்கு எனக்கு என்ன செய்யுங்க, உத்தரவு கொடுங்க அப்படின்னு கேட்குறான். இவன் சால்வை வாங்கிட்டு, எனக்கு அபிஷேகம் வந்துருச்சு, ஆண்டவர் என்னை அழைச்சிட்டாரு, நான் ஒரு பெரிய தீர்க்கதரிசிக்கு, தேவனுடைய மனுஷனுக்கு நான் ஊழியம் செய்ய போகிறேன், அக்கினியை இறக்கினவரோடு நான் ஊழியம் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு அவன் துள்ளி குதிச்சு ஏதோ எமோஷ்னலாக அவருக்கு பின்னாடி அவன் போகலை. அதற்கு மாறா அவன் என்ன செய்கிறான், தாய் தகப்பனை முத்தம் செய்கிறதுக்கு எனக்கு உத்தரவு கொடுங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும், அது வரைக்கும் உலகத்தில் இருக்கிற கலப்பையை பிடிச்சி அவன் உழுதுட்டுருக்கிறான். தாய் தகப்பனுக்காக அவன் கலப்பையை பிடிச்சி என்ன செய்துட்ருக்கிறான், தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னை நம்பி இருக்கிறவர்களுக்காக அவன் கலப்பையை பிடிச்சி உழுதுட்டு இருக்கிறவன் இனி இந்த கலப்பையை நான் பிடிக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஒரு பாட்டு பாடினாங்க, கலப்பையில் கை வைத்திட்டோம் இனி திரும்பி பார்க்க மாட்டோம். ஆமென். ஆமாம், இந்த காரியத்தை அவன் தெளிவாக அறிந்ததுனால தான் இனி இந்த கலப்பையை நான் என்ன செய்யக்கூடாது, திரும்பி பார்க்க மாட்டோம். இனி நான் என் தாய் தகப்பனுக்கு நான் ஊழியம் செய்யக்கூடாது, இந்த அபிஷேகப்பட்ட மனுஷனுடைய அபிஷேகம் எனக்கு வேணும் அப்படின்னு அவன் விருப்பப்பட்டதுனால தான் அவர்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு அவங்கள முத்தி அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு, இனி அந்த கலப்பைக்கு நான் வந்தாலும் என்ன செய்யக்கூடாது, உழக்கூடாதுங்கிற ஒரு வைராக்கியத்தோடு தான் அதை வெட்டி என்ன செய்தான், சமைத்தான் என்று நாம் வாசிக்கிறோம். பின்பு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்றான்.
ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உலகத்துக்கு ஊழியம் செய்கிற, உலகத்தினுடைய ஆஸ்திகளுக்கு, உலகத்தினுடைய காரியங்களுக்கு பின்னாடி ஓடுறதை விட்டுட்டு, ஆமென், ஹல்லேலூயா, முழுமையுமாய் கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கிற ஒரு இருதயத்தோடு நாம் எழும்பி தேவனிடத்தில் வருவோமானால், தேவன் இரட்டத்தனையான வல்லமையினால நிரப்பி நம்மளை ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எலிசா எழும்புனா, எப்படி எழும்புனான்னா, அந்த வல்லமை, எனக்கு இரட்டத்தனையான வல்லமை வேணும் என்கிற வைராக்கியத்தோடு அவன் எழும்பினான். ஆமென், ஹல்லேலூயா. தன் தாய் தகப்பனை விட்டு எழும்பும் பொழுது எப்படி எழும்புனா, இரட்டத்தனையான வல்லமை வேணும். ஏதோ நான் இப்போ போகிற விதமாக நான் போய் அவருக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஆமென். என் தாய் தகப்பனை எல்லாருக்கும் நான் முடிவு கட்டிட்டேன், இனி நான் திரும்பி பார்க்க மாட்டேன், எனக்கு அவர் போட்ட சால்வனுடைய வல்லமை எனக்கு வேணும் என்று அவன் முடிவெடுத்து அவன் கடந்து வந்தான். ஆமென், ஹல்லேலூயா. நாமும் சில இடத்துல முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல நாம் முடிவு எடுக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. தாய் தகப்பன் முக்கியம்தான். ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணு என்று வேதம் சொல்லுகிறது. எலிசா அவமானப்படத்தில் அவர்களை முத்தம் செய்து கனம் பண்ணி தேவனுக்கென்று ஊழியம் செய்வதற்கு தன்னை முழுமையுமாய் அர்ப்பணித்தான். ஆமென், ஹல்லேலூயா. நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறதற்கென்று நாம் எழும்புவோமானால், ஆமென், ஹல்லேலூயா, முழு மனதோடு எழும்பணும், முழு இருதயத்தோடு எழும்பணும், முழு சிந்தையோடு எழும்பணும், முழு வைராக்கியத்தோடு எழும்பணும். அப்படி எழும்பும் பொழுது எலிசாவுக்குள்ளே இறங்கின இரட்டத்தனையான அபிஷேகம், வல்லமை நமக்குள்ளே இறங்க தேவன் உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நம்மளை நிரப்புவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். கடைசியா இதை மாத்திரம் நான் சொல்லிட்டு நாம் ஜெபத்துக்கு நேராய் கடந்து போகலாம். ஐந்தாவதாக அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம், ஆமென், 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். ஆமென். இப்போ கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருக்கிற காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். 27வது வசனம், அந்தப்படி அவன் எழுந்து போனான் அப்படி என்று வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிலிப்பு தேவனுடைய ஆவியானவரால் தூதனால் நடத்தப்பட்டானா என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லப்படலை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல அவன் ஆவியானவரால் நடத்தப்பட்டான், அந்த அனுபவம் அவனுக்குள்ளே இருந்தது, அதனால தான் ஆவியானவர் அவனை நடத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்ல வருகிறது இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்களை குறித்து நான் சொல்லுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம். அப்போது தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருந்து பேசும் பொழுது அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். இப்போ இவனுக்கு இந்த வார்த்தை கேட்ட உடனே இவன் எழுந்து எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாக கந்தாகி என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனமாக இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது அவன் ரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து எழும்பும் பொழுது, ஆமென், தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து எழும்பும் பொழுது நான் ஓடுகிற ரதத்தோடு இணைந்து கொள்ளக்கூடிய வல்லமையை தேவன் நமக்கு கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. தேவ சித்தம் இல்லாமல் நம்ம எழும்பி நம்ம ஓடணும்னு நினச்சோம்னா நம்ம ஒரு மனுஷன் பின்னாடி கூட ஓடி அவனை பிடிக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் தேவ சித்தத்தை அறிந்து நம்ம ஓடுவோமானால், ஆமென், ஹல்லேலூயா, ரதங்களை விரட்டி போய் அந்த ரதங்களை பின்தொடர்ந்து அந்த ரதத்தில் ஏறி உட்காரக்கூடிய கிருபைகளை தேவன் நமக்கு தருவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது தேவ சித்தத்தை அறிந்து அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து நம்ம என்ன செய்யணும், எழும்பணும். நம்ம எழும்பணும். எப்படி எழும்பணும்னா தேவ சித்தத்தை அறிந்து எழும்பணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி எழும்பும் பொழுது
தேவன் நமக்கு விசேஷித்த அபிஷேகத்தை வல்லமை தருவார். இந்த அபிஷேகத்தை நிமித்தம் நாம் அநேகரை ஆதாயப்படுத்தி கொள்வோம். இந்த பிலிப்பு அந்த மந்திரியை ஆதாயப்படுத்தி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். அந்த பிலிப்பு அவன் என்ன செஞ்சான்? மந்திரியை ஆதாயப்படுத்தி கொண்டான். அவங்க தண்ணீரில் 36வது வசனத்தில் அவன் ஞானஸ்நானம் அவனுக்கு கொடுக்குறான். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். 38வது வசனத்தில் ஞானஸ்நானம் கொடுக்குறான் என்று நம்ம வாசிக்கிறோம். அதுக்கு பின்பதாக பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகையில் சகல பட்டணங்களின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டான். இவனுக்கு முன்னாடி அவன் அந்த இடத்துல போய் சொல்லி சுவிசேஷத்தை சொல்லி காரியங்களை செய்கிறான். தேவ ஆவியானவர்களை நடத்தப்படுகிற அனுபவம் நமக்கு வேணும். ஆமென், ஹல்லேலூயா. யார் தேவ ஆவியானவரால் நடத்தப்படணும், தேவ சித்தம் அறிந்து எழும்புகிறார்களோ அவர்களை தேவ ஆவியானவர் இப்படி தான் நடத்துவார். ஆமென், ஆமென். அவன் போகிறதற்கு, அவன் சுவிசேஷம் சொல்வதற்கு, அவனால் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு வாசலை அவனுக்கு திறந்து வைப்பார். ஆமென். அதுதான் இந்த மாத வாக்கு தத்துவத்தில் நம்ம வாசித்த வசனம். ஆமென். அவர்கள் வாசல் வழியாய் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். ஆமென். தேவன் நமக்கென்று ஒரு வாசலை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த வாசலில் நம்ம கடந்து போகணும்னா நம்ம எழும்பணும். தேவ சித்தம் செய்கிறதற்கு எழும்பணும், பரிசுத்தமாகிறதற்கு எழும்பணும். ஆமென், ஹல்லேலூயா. மோவாபினுடைய பாவங்களை நம்ம விட்டு அகற்றுவதற்கு நம்ம எழும்பணும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், அப்போ நாம் எழும்பும் பொழுது தேவன் சத்துருக்களின் பிடியிலிருந்து காக்கப்படுவதற்கு, நம்மளை பரிசுத்தப்படுவதற்கு, நம்முடைய சத்தம் கேட்கப்படுவதற்கு நாம் எழும்புவோமானால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாரையும் எழும்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமையை தரித்து கொள்ளும்படியாய் தேவன் இந்த இடத்துல நம்ம எழும்பி இருக்க பண்ணியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எழும்பிட்டோம்னா யாக்கோபை போல, அவனுடைய குமாரரை போல நம்ம எழும்பிட்டோம்னா, நம்முடைய அசுத்தங்களை நம்ம விட்டு அகற்றிட்டோம்னா, நம்மகிட்ட இருக்கிற அந்நிய தெய்வங்களை, அவருடைய வழிபாடுகளை, அவருடைய காரியங்களை நம்மளை விட்டு அகற்றிட்டோம்னா, ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறாரு, விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நம்ம எழும்பணும், நம்மளுடைய கட்டுகளை எல்லாம் அவிழ்த்துட்டு எழும்பணும். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை, நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் அவிழ்த்துட்டு எழும்பும் பொழுது தேவன் நம்மளை பயன்படுத்த, ஆசீர்வதிக்க, கனப்படுத்த, நம்முடைய பேரை கீர்த்தி அடைய செய்ய அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அன்புள்ள பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சத்தியத்துக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலையை பார்த்து எங்களுடைய காரியங்களில் நாங்கள் இருந்து விடாதபடிக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த உலகத்தின் கவலையினாலே நாங்கள் மடிந்து போகாதபடிக்கு இந்த தூசியை உதறிட்டு உமக்காக எழும்ப நீர்களுக்கு உதவி செய்வீராக. உமக்காக நாங்கள் எழும்பணும் ஆண்டவரே, உமக்காக எழும்பணும். அந்த எழும்புகிறதற்கு ஏற்ற கிருபைகளை எங்களுக்கு தாங்க. எங்களோடு கூட நீங்கள் அநேகமாய் பேசிக்கொண்டு வருகிறீங்க ஆண்டவரே. ஐயா, உடைய வார்த்தை பிரதிச்சயமாய் எங்களுக்கு மத்தியில் வெளிப்படுகிற தயவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீங்க எங்களை எழுப்புகிறதற்கு நீங்க சித்தமுள்ளவராக இருக்கிறீங்க. நாங்க மோவாபிய தேசத்தில் இருக்கிறது போல இருக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆமென். எங்களை பெருக பண்ண வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. எங்களுடைய கசப்புகளை மாற்றணும் ஆண்டவரே. ஐயா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய குறைவுகளை நீங்க நிறைவாக்கணும் ராஜா. எங்களுடைய மன வருத்தங்களை, கிளேசங்களை ஆண்டவரே எங்களை விட்டு அகற்றணும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள
ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாய், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய், ஒரு நிறைவை கொடுக்கும்படியாய் ஆண்டவரே நீர் எங்களை அந்த இடத்திலிருந்து நீர் எங்களை எழுப்புகிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் உணர்வுள்ளவர்களாய் அந்த இடத்தை விட்டு எழும்ப நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக, நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலையை பார்த்துட்டு, எங்களுடைய சொந்தங்களை பார்த்துட்டு, எங்களை சுற்றி இருக்கிற காரியங்களை பார்த்துட்டு ஆண்டவரே நாங்கள் இருக்கிற வண்ணமாய் இருக்கக்கூடாது ராஜா. ஆண்டவரே இன்றைக்கு நீர் எங்களை எழுப்புவீராக, நீர் எங்களை எழுப்புவீராக. ஆண்டவரே எல்லாரும் வாய்களை திறந்து என்னை எழுப்புங்க ஆண்டவரே, எழுப்புங்க ஆண்டவரே. எழும்பி நான் பிரகாசிக்கணும், உடைய வல்லமை நான் தரித்து கொள்ளணும் ஆண்டவரே. உமக்காக நான் ஓடணும் ஆண்டவரே, உடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. ஆண்டவரே இனி நான் உலகத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது ஆண்டவரே, என் தேவனுக்கு நான் ஊழியம் செய்யும்படியாய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என்னை எழுப்புவீராக, உடைய அபிஷேகத்தினால் என்னை நடத்துவீராக. ஆமென், ஹல்லேலூயா. சத்துருக்கள் என்னை அழிக்க நினைக்கிறாங்க ஆண்டவரே, உலகத்தின் பாவம் என்னை அழிக்க நினைக்கிறது ஆண்டவரே, மாம்சத்தின் கிரியைகள் என்னை அழிக்க நினைக்கிறது ஆண்டவரே. அதிலிருந்து எழும்ப நீர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா, அதிலிருந்து எழும்ப எனக்கு உதவி செய்யுங்க, அதிலிருந்து எழும்ப எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் எழும்பணும், உமக்காக எழும்பணும் ஆண்டவரே. என் மாம்சத்தின் கிரியையை நடப்பிக்கிறதற்கு நான் எழும்பக்கூடாது, என் பாவ சிந்தனையை நிறைவேற்றுவதற்கு எழும்பக்கூடாது, மற்றவர்களை பிரியப்படுத்துவதற்கென்று நான் எழும்பக்கூடாது ஆண்டவரே. நான் உமக்காக எழும்பணும், நாங்கள் உமக்காக எழும்பணும், உம்முடைய சத்தம் கேட்டு எழும்பணும். தகன பலியாய் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வந்து விழுவதற்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆயத்தம் உள்ளவனா நான் எழும்பணும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆயத்தம் உள்ளவனா நான் எழும்பணும் ஆண்டவரே. கட்டைகளை பிளந்து என் இருதயத்தை பிளந்து ஆண்டவரே தகன பலிக்கென்று நான் ஆயத்தம் உள்ளவனாய் எழும்ப எனக்கு உதவி செய். நான் பரிசோதித்து ஆண்டவரே உமக்காக நிற்கிறேன், எனக்கு உதவி செய்வீரால். தேவ கிருபை இருக்கட்டும்பா. இந்த வார்த்தை எங்களுக்குள்ளே பலன் செய்யும்படியா ஜெபிக்கிறேன், இந்த வார்த்தை எங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை ஆண்டவரே எங்களை எழுப்பட்டும் ஆண்டவரே. இதை தியானித்து நாங்கள் எழும்ப நீர்களுக்கு உதவி செய்வீராக. ஒரு விசேஷித்த நடத்துதலை இந்த சபைக்கு நீர் வைத்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த சபை எழும்புகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தூசியை உதறிவிட்டு உலகத்தை பிரியப்படுத்துகிறதை விட்டு கர்த்தருக்கென்று ஆயத்தம் உள்ளவர்களாய் எழும்புகிறதற்காக ஸ்தோத்திரம். உலகத்தை ஆயத்தப்படுத்துவதற்கென்று எழும்புகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. தேவ சித்தம் செய்கிறதற்கு எழும்புகிறதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஆமென். உம்முடைய கரத்தில் ஆண்டவரே எங்களை விட்டு கொடுக்கிறோம், எங்களை எழுப்பும், ஆசீர்வதியும், நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.